ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிள் சமையல் சேனலில் வீடே மணக்கிற ஒரு சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை இதை போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு நம்ம இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/2 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கிலோ மட்டனை நான் ஆல்ரெடி தேவையான அளவு தண்ணி ஊற்றி 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அந்த தண்ணி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இடையில நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். தேங்காய் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துகிட்டு சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு முருங்கைக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இந்த ஸ்டைலில் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே முருங்கைக்காய் சேர்த்தனா கசப்பு தன்மை அதிகமாகிடும். அதனால் பாதியில் போட்டுக்கிட்டால் நல்லது. ஏன்னா முருங்கைக்காய் சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ முருங்கைக்காய் வெந்திருக்கும், செக் பண்ணி பார்த்துடலாம். முருங்கைக்காய் வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சோம்பு அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதை போட்ட பிறகு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொஞ்ச நேரம் கொதித்த பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ஸ்டைலில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.